ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜென்யூன் பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இந்த ஜாபுக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலகில் வியக்க வைக்கும் 10 இடங்கள் பார்க்கலாங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10வது இடத்துல அண்டார்டிகாவில் இருக்கிற பிளட் ஃபால்ஸ். அது ரத்த கலரில் வரும் நீர்வீழ்ச்சி. இது எப்படி இருக்குன்னா, சிவப்பு கலரில் தண்ணி இருக்கும். நினச்சி பாருங்கள், நம்ம ஊரில் சிவப்பு கலரில் இருந்தால் நம்ம குளிப்போமா என்ன? ரொம்ப பயமாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு அடுத்து 9வது இடத்துல மெக்சிகோவில் இருக்கிற கிறிஸ்டல் கேவ், அதாவது குகை. அது பெரிய பெரிய சுண்ணாம்பு கற்களாலான குகையலானது. இது பளிச்சுன்னு இருக்குங்க, சாம்பல் கலரில் இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க அடுத்தது போகலாங்களா? சிங்கப்பூரில் இருக்கிற கார்டன்ஸ் பை தி வே. அது மரம் மாதிரியாக இருக்கும், டவர்ஸ் மாதிரி இருக்கும், லைட் டவர்ஸ் மாதிரி இருக்கும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அடுத்தது 7வது இடத்துல இருக்குது பார்க்கலாங்களா? அடுத்து ஃப்ரான்ஸில் மாண்ட் செயின்ட் மிச்சல். கடலுக்கு நடுவில் அரண்மனை போல் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டிங் சிட்டிங் மாதிரி இருக்கும், அதை கடலில் மிதக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்தது போகலாங்களா? 6வது இடத்துல மாஸ்கோவில் இருக்கிற சர்ச்சு செயின்ட் பேசில்ஸ் கேத்தரில். இது பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் கலர்ஸ் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டவர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து 5வது இடத்துல பார்க்கலாங்களா? அது அடுத்து பொலிவியாவில் இருக்கிற யூனி சால்ட் ஃப்ளாட்ஸ். அது வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிரர் அப்படிம்பாங்க. அது மலைக்கு அப்புறம் இது ரொம்ப கண்ணாடி போல் பளிச்சுன்னு இருக்குமா. அது பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து 4வது இடத்துல எல்லாத்துக்கும் தெரியும் பிரமிட் ஆஃப் கீஸா, எகிப்தில் இருக்குது. அது 4000 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து இருக்குங்களாம். இப்போ வரைக்கும் யார் எப்படி கட்டினாங்கன்னே தெரியல. அந்தளவு பிரம்மாண்டமாக இன்னும் இது வரைக்குமே நல்லா இருக்குது. சரி வாங்க அடுத்தது போகலாங்களா? 3வது ஜப்பானில் இருக்கிற பேம்போ ஃபாரஸ்ட். இது அழகாக டனல் மாதிரி இருக்கும். இது மூங்கில் காடுலாம் நெருக்கமான மூங்கில் மரத்தால் ஆனது. ரொம்ப அழகாக இருக்கும். அது நைட் டைமில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து செகண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிற கிராண்ட் கேனியான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது குளிர்ச்சியாகவும் இருக்கும், சிகப்பு கலந்த பெரும் பள்ளத்தாக்கு. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது என்னதுன்னா, முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியாவில் தான், லடாக்கில் பேங்காக் லேக். இது எப்படின்னா நீல நிறமாக இருக்கும், ஒரே நாளில் நிறம் மாறும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது லடாக், இந்தியா டு லடாக் அந்த இடத்துல இருக்குது, பேங்காக் லேக் அப்படிம்பாங்க. இந்த 10 இடத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.